அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அடுத்த கேள்வி என்ன? இப்போ ஒவ்வொரு கேள்விக்கு பதிலாக நான் சொல்லிக்கிட்டு வரேன். முதல் நம்ம ஏன் தெரப்பி கொடுக்கணும், தெரப்பி கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் தேவையா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ ரிசப்ஷன் போக போகிறாங்க நம்ம குழந்தைகள், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி அவங்கள தயார்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆட்டிசம் குழந்தைகள், ஏடிஹெச்டி குழந்தைகள், இவங்க குணமாகுவாங்களா? இவங்களுக்கு இந்த நோய் தீருமா? இவங்களை இந்த நோயிலிருந்து குணப்படுத்தி வெளியே கொண்டு வர முடியுமா? இப்படின்ற இதே மாதிரியான வசனங்களில் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு இந்த நோய் குணமாகுமா மிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு இந்த நோயை நம்மளால் இவங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து இல்லை ஏதாவது டொனிக் கொடுத்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதில் நான் இந்த கேள்வியை ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகே, முதலாவது இவங்களை குணப்படுத்த முடியுமா, இந்த நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும், அடுத்தது இந்த நோய்க்கு ஏதாவது டொனிக் இருக்கா, ஏதாவது மருந்து இருக்குதா, ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி மருந்து கொடுத்து நம்ம இந்த நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்றதையும் ரெண்டாவது கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி இந்த நோயை குணப்படுத்த முடியுமா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டவுன் சிண்ட்ரோம், டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, சீசர் டிஸார்டர், சிபி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதுக்குள்ளே இருக்குது. சென்சரி டிஸார்டர், அப்படி டெவலப்மெண்டல் டிஸார்டர், குளோபல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இது அவ்வளவுமே நோய் இல்லை, இது ஒரு குறைபாடு. மூளையில் சில நரம்புகள் இல்லை நம்ம உடலில் இருக்கிற சில குரோமோசோம்களோட பெருக்கத்தால் ஏற்படுற ஒரு நரம்பியல் நோய், நரம்பியல் பாதிப்பு ஏற்பட்டனால வரப்பட்ட ஒரு குறைபாடு. சரிங்களா? இது நோய் இல்லை. நோயே இல்லாதப்போ இது இன்னொருத்தவங்களுக்கு தொற்றுமா அப்படின்னா இல்லை, இது தொற்று நோயும் இல்லை. அதனால இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த சொல் இந்த குறைபாட்டுக்கு பொருத்தமாக இருக்காது. தயவு செய்து இதை நோயாக நினச்சி இதை குணப்படுத்த முடியுமா, இதை குணப்படுத்த முடியும் இப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இன்னையோட இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்கள் மனசில் இருந்து உங்கள் எண்ணத்துலேருந்து அதை எடுத்துருங்க. ஏன்னா இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு குறைபாடு. சரி, இப்போ இந்த குறைபாடை நம்ம நிவர்த்தி செய்யலாமா? இந்த குறைபாடுலேருந்து நம்ம குழந்தைய வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தெரப்பி எல்லாமே செஞ்சால் மட்டும். சரிங்களா? ஸோ 100% கொண்டு வர முடியுமானா இல்லை. எந்த ஒரு குறைபாடையுமே உங்களால் 100% சரி செய்ய முடியாது. அது அந்த குழந்தைக்கு அந்த குறைபாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ அந்த லெவலை வச்சு தான் நம்ம அந்த குழந்தையை எந்த அளவுக்கு அந்த குறைபாட்டிலேருந்து வெளியே கொண்டு வரலாம், அப்படின்ற அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கணிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரப்பிக்கிட்ட போயிட்டு அந்த அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை கணிக்க முடியும். சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த குறைபாடை நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னா, இந்த குறைபாட்டிலேருந்து உங்கள் குழந்தைய வெளியே எடுக்கணும்னா 100% உங்கள் குழந்தைகளை இந்த குறைபாட்டிலேருந்து வெளியே எடுக்க முடியாது. ஆனால் உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தில் உங்களை சாராமல், பிறரை சாராமல் வாழ்கிறதுக்கும், அவங்க தேவைகளை அவங்க செஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்க யார், அவங்க ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, அவங்க ஏன் சிரிக்கிறாங்க, அவங்க ஏன் சாப்பிட்றாங்க, அவங்களோட தேவைகள் என்ன, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள், அடிப்படை தேவைகளை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு வாழ்கிறதுக்கும், இந்த சமூகத்தில் இந்த உலகத்தை புரிஞ்சு அவங்க வாழ்கிறதுக்கும் இந்த ட்ரைனிங் மூலம் அவங்களோட குறைபாடை நிவர்த்தி செஞ்சு நாம் அந்த குழந்தைகளை வாழ வைக்கலாம்.
இந்த குழந்தைகளை முழுக்க முழுக்க நாம் 100% இதிலிருந்து வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க. இந்த மருந்தை கொடுத்து செய்யலாம், அதை கொடுத்து செய்யலான்னா நம்பாதீங்க. காரணம் இது ஒரு குறைபாடு. சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, இல்லை ஒரு விபத்தில் உங்களுக்கு கால் உடைஞ்சிருச்சு, உங்களோட முட்டி உடைஞ்சிட்டு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல கால் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு அங்கே ஒரு ஸ்க்ரூ போடுவாங்க, இல்லை ஒரு பிளேட் வைப்பாங்க, இல்லை ஒரு நட் பூட்டுவாங்க, ஏதோ ஒன்று போட்டு அந்த எலும்பை ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டுடுறாங்க. போட்ட உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு? உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களா? இல்லை, நீ நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ ஃபிசியோ பண்ணு, அப்போ தான் உன் கால் உனக்கு நடக்கிறதுக்கு இயங்குறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும், உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வோம் நாம்? ஓகே, டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு அந்த காலுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். நம்ம முயற்சி செஞ்சு எவ்வளோ வலி இருந்தாலும் நம்ம அந்த காலை வச்சு நடந்து மூவ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம நடக்கிறதுக்கு தயாராகிடுவோம். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நேரம் உங்கள் கால் இயங்குனதுக்கும் ஒரு விபத்து ஆன பிறகு அந்த காலுக்குள் ஒரு பிளேட்டோ ஒரு ஸ்க்ரூவோ ஏதோ ஒன்று வச்ச பிறகு உங்களோட நடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், அந்த காலின் இயக்கத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த குழந்தைகளோட குறைபாடுமே. நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து 100% நார்மல் ஆக்கிடலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு கருத்துங்க. குழந்தைகளோட குறைபாட்டிலேருந்து அவங்கள நிவர்த்தி செய்யலாம். அவங்க இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது, என்ன மாதிரி வாழ்கிறதுன்னு, முக்கியமாக அவங்கள சாதனையாளராக்க முடியாட்டியும் யாரையும் சாராமல் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்கிற அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுவும் அவங்களோட அந்த குறைபாட்டின் லெவலை பொறுத்து, தரத்தை பொறுத்து தான் நம்ம அந்த ட்ரைனிங்கை அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வரலாம். இதுக்கும் பெற்றோரோட உதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். ஏன்னா ட்ரைனிங்ன்றது பெரிய ஒரு விஷயங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குதுன்னா அது ஒரு நோயாக கன்சிடர் பண்ணாதீங்க. அது ஒரு குறைபாடு. அந்த குறைபாட்டிலேருந்து அந்த குழந்தையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு இதில் நிபுணத்துவம் வாய்ந்த, இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு தெரப்பியவோ ஒரு டீச்சரையோ அணுகி அவங்களோட ஆலோசனையின் கீழ் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அது தொடர் ட்ரைனிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை இந்த உலகத்தில் யாரையும் சாராமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் குழந்தைய நீங்கள் வாழ வைக்கலாங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.